10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, this is SS sir. Next we are going to discuss about in this video reduction formula. What is the meaning of reduction formula? அந்த வேர்ட்லேயே இருக்குது. ரிடக்ஷன் அப்படின்னு என்ன? ரெடியூஸ் பண்ணுறது, குறைக்கிறது. அப்போது எப்போ சார் நம்ம குறைப்போம்? ஒரு ஃபங்க்ஷனுடைய பவர் ஹையராக இருக்கும்போது அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி அதை சிம்பிளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்காதுன்னா அதை யூஸ் பண்ணுறது என்னென்னா ரிடக்ஷன் ஃபார்முலா. சார் எப்போ சார் யூஸ் பண்ண போகிறோம்? now look here, we obtain the values of the following definite integrals. இன்டெக்ரல் ஃபங்க்ஷனில் மினிமம் பவரில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. பட் பவர் ஹையராக வர வர நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஸோ அந்த டிஃபிகல்ட்டியை நம்ம ஈஸி பண்ணுறதுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி சார்? when the function is in the form of integral 0 to pi by 2 sin power nx dx இருந்தாலும் சரி, integral 0 to pi by 2 cos power nx dx இருந்தாலும் இதுக்கு ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது மட்டுமா சார் கேட்டால் அனதர் ஃபங்க்ஷன் இருக்குது. எது சார்? integral 0 to pi by 2 sin power mx into cos power nx dx. இந்த ஃபார்மில் sin and cos in terms of product ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக integral 0 to 1 x power n x power m into 1 minus x whole power n dx. இந்த ஃபார்மில் இருந்தாலும் we are having the reduction formula. So reduction formula யூஸ் பண்ணி how to find and how to evaluate the integral value for sin power nx dx, cos power nx dx, sin power m x cos power nx dx and at last x power m into 1 minus x whole power n dx. இந்த இன்டெகிரல் வேல்யூ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு சம் சால்வ் பண்ணுறது ஈஸி. அண்ட் வி ஆல்சோ ஒன் மோர் ரிசல்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுங்கிறாங்க. வி ஆல்சோ அப்டைன் த வேல்யூ ஆஃப் தி இம்ப்ராப்பர் இன்டெகிரல். இம்ப்ராப்பர் இன்டெகிரல் பாருங்கள், இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power n dxக்கும் நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஹோல் எக்ஸசைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் நமக்கு 9.6 ஃபுல்லாக we are discussing about reduction formula. Right, before entering the sums just we are going to recall the formulas. என்னென்ன ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் நம்ம எந்தெந்த சம்முக்கு என்னென்ன ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் ஐஎன், அதாவது இன்டெகிரல் ஃபங்க்ஷன் நம்ம ஐன்னு வச்சுக்கிறோம். பட் இங்கே ஏன் என்னன்னு வச்சுக்கணும்னா இங்கே நம்ம வரக்கூடிய ஃபங்க்ஷனுடைய பவர் n வரைக்கும் இருக்கனால ஐஎன் which is equal to integral 0 to pi by 2 sin power n x dx ஃபார்மில் இருந்துச்சுன்னா, integral 0 to pi by 2 sin power nx dx ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுவீங்க? n minus 1 divided by n into in minus 2 where n is nothing but greater than or equal to 2. ஸோ என்னோட வேல்யூ 2க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போது integral 0 to pi by 2 sin power nx dxன்னு நீ எங்கெல்லாம் பார்க்குறியோ அப்போ நம்ம இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எது சார்? n minus 1 by n into in minus 2. பட் என்னோட வேல்யூ எதுக்கு மேலே இருக்கணும்? மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் தி ரிடக்ஷன் ஃபார்முலா நம்பர் 1. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா 2. அது செகண்ட் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா தி சேம் ஐடியா. இஃப் in equal to integral 0 to pi by 2 cos power nx dx. மேலே பார்த்தது sin power nx, இங்கே cos power nx dx. தென் அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்குன்னா n minus 1 by n into in minus 2. ரைட்டா? வேர் n greater than or equal to 2. ரைட்டா? ஸோ மோரலஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. பட் ஃபங்க்ஷன் என்ன? இங்கே sin power nx ஃபார்மு, இங்கே cos power nx ஃபார்ம். ரைட்டா? ஸோ இங்கே நம்ம சைன் ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சம்ம சிம்பிளை பண்ணுவோம். இங்கே காஸ் யூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணுவோம். பட் நல்லா கவனிச்சுக்கணும், integral 0 to pi by 2 sin power nx dx இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி integral 0 to pi by 2 cos power nx dx இருந்தால் தான் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிமிட்டு மஸ்ட்டு இந்த sin power nx cos power nx ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். எது வந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ திஸ் ஃபார்முலா நம்பர் 2. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள். if i m comma n இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா m comma n என்ன சார் அப்படின்னு பாருங்கள். integral 0 to pi by 2 sin power mx cos power nx dx. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சைன் ஃபங்க்ஷன் மட்டும் இருந்துச்சு, செகண்டில் காஸ் மட்டும் இருந்துச்சு.
தேர்ட் ஃபார்முலாவில் சைன் அண்ட் காசு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டில் வந்து நிற்கிது. அப்போது சைன் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் தி காஸ் ஃபங்க்ஷன், இது ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் வந்து சைன் பவர் எம்எக்ஸ் இன்ட்டு காஸ் பவர் என்எக்ஸ் ஃபார்மில் வந்துச்சுன்னா அந்த இன்டகரலை எப்படி சார் எவாலுவேட் பண்ணுறதுனா பை யூசிங் ரிடக்ஷன் ஃபார்முலா நம்பர் 3 என்ன சொல்லுது, n-1 டிவைடட் பை m + n இன்ட்டு i m, n-2 வேர் n இஸ் greater than or equal to 2. ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்டகரலை நம்ம எவாலுவேட் பண்ணலாம். அப்போ இந்த இன்டகரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மு, இன்டகரல் 0 to π/2 sin பவர் mx cos பவர் nx dxக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும், n-1 பை m + n இன்ட்டு i m, n-2 வேர் n இஸ் greater than or equal to 2. இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ ஒன் மோர் ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது சார், அது என்னென்னு பாருங்கள். இஃப் i m, n வேர் த இன்டகரல் ஃபார்ம் எப்படி இருக்குது, இன்டகரல் 0 to 1 x power m into 1 - x whole power n dx. இன்டகரல் 0 to 1 x power m into 1 - x whole power n dx ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா n டிவைடட் பை m + n + 1 இன்ட்டு i m, n-1. இங்கே என்னோட வேல்யூ எதில் இருக்குமா, greater than or equal to 1. இங்கே m பற்றி சொல்ல only the value of n. அப்போ n is greater than or equal to 1. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா இன்டகரல் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணலாம். ரைட்டா, ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா 1ல் நம்ம என்ன சொல்கிறோம்னா 0 to π/2 sin பவர் nx dx ஃபார்மில் இருக்கணும். ரிடக்ஷன் ஃபார்முலா 2 என்ன சொல்கிறதுனா 0 to π/2 cos பவர் nx ஃபார்மில் இருந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்து இன்டகரல் 0 to π/2 ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சைன் அண்ட் காஸ் ப்ராடக்ட்டில் இருந்து சைன் பவர் mx இன்ட்டு காஸ் பவர் nx ஃபார்மில் இருந்துச்சுன்னா தேர்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா இது யூஸ் பண்ணுறோம். அட் லாஸ்ட் இன்டகரல் 0 to 1 x power m into 1 - x whole power n into dx ஃபார்மில் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஃபார்முலா n by m plus n plus 1 into i m, n-1 where n is greater than or equal to 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் we are going to use for the further sums. ஸோ நீ வரக்கூடிய சம்ஸ்க்கெல்லாம் இதை தான் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கொஸ்டின் எவாலுவேட் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்டகரல் கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் தி ஃபார்ம். இதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 0 to π/2 sin பவர் nx ஃபார்மில் இருக்கா, 0 to π/2 cos பவர் nx dx ஃபார்மில் இருக்கா, இல்லாட்டி இன்டகரல் 0 to π/2 sin பவர் mx cos பவர் nx dx ஃபார்மில் இருக்கா, ஆர் அதர்வைஸ் இன்டகரல் 0 to 1 x power m into 1 - x whole power n dx ஃபார்மில் இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி we are going to use this formula, get the evaluation of this integration. ஸோ ஈஸியாக நம்மளுடைய இன்டகரல் ஃபார்முலாவை இன்டகரல் வேல்யூ நம்ம ஈஸியாக அப்டைன் பண்ணிடலாம் பை யூசிங் தீஸ் 4 ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் லிட்டில் பிட் சேஞ்ச், அது மட்டும் என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபார்முலா மோர் ஆர் லெஸ் ரெண்டு சேம் நம்ம சொல்லிட்டோம். பட் ஒன்லி த டிஃபரன்ஸ் இஸ் சைன் அண்ட் காசு. இங்கே பாருங்கள் இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx dxக்கு இந்த ஃபார்முலா இருக்கும். செகண்ட் இன்டகரல் 0 to π/2 cos பவர் nx dxக்கும் இந்த சேம் ஃபார்முலா இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. என்ன சார் அப்படின்னா இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx dx இருந்தாலும் சரி which is equal to இன்டகரல் 0 to π/2 cos பவர் nx dx இருந்தாலும் இதுலேருந்து நம்ம இந்த i(n-2) என்னோட வேல்யூ இருக்குது பார்த்தியா, அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் நமக்கு அப்டைன் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் வரக்கூடிய சம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதையும் எடுத்துக்கலாம். பட் இது டேரெக்டாகவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த i(n-2) வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஆர் எவாலுவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னா பாருங்கள் ரிசல்ட்டு இன்டகரல் 0 to π/2 sin பவர் n x into dx which is equal to இன்டகரல் 0 to π/2 cos பவர் n x into dx. இது ரெண்டுக்குமே சேம் ரிசல்ட் தான். எப்போ சார் அப்படின்னா இதனோட எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு என்ன இன்டகரல், அதாவது இதுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், n-1 by n into n-3 by n-2 into and so on and further போயிட்டே இருக்கும். அட் லாஸ்ட் எங்கே முடிக்கணும், into 1/2 into π/2ன்னு முடிக்கணும். இது எப்போ சார் அப்படின்னா if n equal to 2, 4, 6 up to etc. ஸோ ஈவனில் வருது பார்த்தியா, இந்த ஈவன் நம்பரில் வரும்போது நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம், n-1 by n into n-3 by n-2 into up to so on எது வரைக்கும் போகுது 1/2 into π/2ங்கிற இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். எப்போ சார்னா இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx dx இருந்தாலும் சரி, இன்டகரல் 0 to π/2 cos பவர் nx dx இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா என்னோட வேலை எதில் இருக்கணும், 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி ஈவனில் போகும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் ஃபார்முலா எதுக்கு சார் அப்படின்னு பார்க்கும்போது அதே சேம் ஃபங்க்ஷன் தான், இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx dx which is equal to 0 to இன்டகரல் 0 to π/2 cos பவர் nx dxக்கு செகண்ட் ஃபார்முலா எடுக்கிறோம். எப்போ அப்படின்னு பாருங்கள் n-1 by n into n-3 by n-2 into and so on எது வரைக்கும் போகுது 2/3 into 1 வரும். அப்போ 2/3 into 1 வரும்போது இந்த ரிசல்ட் எப்போ சொன்னால் சேம் ஃபங்க்ஷன், அதாவது sin பவர் nx இருந்தாலும் cos பவர் nx இருந்தாலும் செகண்ட் ஃபார்ம் எப்போ எடுக்கணும்னா என்னோட வேல்யூ என்ன இருக்குமா 3, 5, 7 ஆட் மல்டிபிளில் போகும்போது ஆட் பவர்ஸில் வரும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் sin பவர் nx dx இருந்தாலும் cos பவர் nx dx இருந்தாலும் செகண்ட் ஃபார்ம் எடுக்கிறோம். அப்போது இந்த ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி வருது, வேர் n இஸ்
ஈவனாக ஆடாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஈவனாக இருக்கும்போது அதாவது 2 4 6ன்னு இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க. என்னோட வேல்யூ 3 5 7 ஆடில் போகும்போது செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க. ரைட்டா? தீஸ் டூ ஆர் தி கம்பைன்டு ஃப்ரம் த ரிடக்ஷன் ஃபார்முலா 1 and 2. ஸோ 1 2வையும் கம்பைன் பண்ணி நமக்கு இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் போகலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம 4 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ரிடக்ஷன் ஃபார்முலா 1ல் இன்டர்வல் 0 to pi by 2 sin power nx dx என்னது n-1/n into in minus 2 n is greater than or equal to 2. ரைட், செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டர்வல் 0 to pi by 2 cos power nx dx என்ன ஃபார்மு n-1/n into in minus 2 where n is greater than or equal to 2. ரைட்டா? நெக்ஸ்ட் தேர்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? the function அதாவது இன்டர்வல் ஃபங்க்ஷன் 0 to pi by 2 sin power mx into cos power nx dx இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டகரல் வேல்யூ என்ன சொல்கிறாங்க? n-1/m plus n into i m comma n minus 2 where n is greater than or equal to 2. ரைட்டா? அட் லாஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டர்வல் 0 to 1 x power m into 1 minus x whole power n dx ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டர்வல் வேல்யூ என்ன சொல்கிறாங்க? n/m plus n plus 1 into i m comma n minus 1 where n is greater than or equal to 1. ஸோ அதுலேருந்து நம்ம ரெண்டு ரிசல்ட் பார்த்தோம். என்னது? சைன் பவர் nx dxஆக இருந்தாலும் காஸ் பவர் nx dxஆக இருந்தாலும் அதுக்கு இன்டர்வல் ஃபார்முலா ஈவன் மல்டிபிள் 2 4 6ல் போச்சுன்னா n-1/n into n-3/n minus 2. அடுத்து என்ன வரும்? n-5/n 4 and so on up to எது வரைக்கும் 1/2 into pi by 2 வரைக்கும் நம்ம கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடணும். ரைட்டா? சப்போஸ் என்னோட வேல்யூ 3 5 7 ஆடில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா n-1/n into n-3/n minus 2 into n-5/n minus 4 and so on up to 2/3 into 1 வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ரைட், now we go to example 9.37. 9.37. ஸோ 9.37 என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எவாலுவேட் இன்டகரல் 0 to pi by 2 sin square x plus cos power 4x into dx. இன்டகரல் 0 to pi by 2 sin square x plus cos power 4x into dx அப்படிங்கிற இந்த இன்டகரல் நம்ம என்ன பண்ணணும்? எவாலுவேட் பண்ணணும். now look at the integral. so two functions in terms of addition. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்னாக சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டியில் நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸை சம் ஆஃப் 2 இன்டகிரேஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரைட்டா? பாருங்கள் சொல்யூஷன். லெட் i ஈக்குவல் டு கிவன் இன்டகரல் நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம்? ஐன்னு வச்சுக்கிறோம். இன்டகரல் 0 to pi by 2 sin square x plus cos power 4x into dx அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டி பரான்னு என்ன பண்ணுறேன்? 2 இன்டகிரேஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இன்டகரல் 0 to pi by 2 sin square x dxன்னு ஒரு இன்டகிரல் ஆகும் ப்ளஸ் இன்டகரல் 0 to pi by 2 cos power 4x dx அப்படிங்கிற ரெண்டு இன்டகிரல் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹோல் இன்டகிரேஷனை சம் ஆஃப் 2 இன்டகிரேஷனை நம்ம என்ன பண்ணியாச்சு? ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ரைட்டா? ஓகேவா? அப்போ இன்டகரல் 0 to pi by 2 sin square x dx அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்டகிரேஷன் ஆயிடுச்சு. இன்டகரல் 0 to pi by 2 cos power 4x dxங்கிறது செகண்ட் இன்டகிரேஷனாக நமக்கு கிடச்சிருச்சு. நோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும். இது எப்படி சார் இன்டகிரேட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், sin square x. இப்போ sin square xக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா நம்ம 1 minus cos square இது மாதிரி போடுவோம். ஸோ வெறும் sin x இருந்தால் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ sin x இன்டகிரேஷன் மைனஸ் cos x அப்படி நம்ம போட்டலாம். இப்போ cos x இன்டகிரேஷன் sin x நம்ம போட்டு போயிடலாம். பட் ஹியர் sin ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுன்னா எக்ஸ் அதாவது சைனுடைய பவர் மோர் தென் தட் 2 3 4 5 6 எது வந்தாலும் சரி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கா இல்லையா? இப்போ sin பவர் 2x இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ரிசல்ட்டில் பாருங்கள். இன்டகரல் 0 to pi by 2 sin power nx dxல n equal to 2 அப்போ ஈவன். இப்போ எந்த ஃபார்மில் இருக்குது? n-1/n into n-3/n minus 2 into அப் டு எது வரைக்கும் 1/2 into pi by 2 வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாங்கிறான். அதே மாதிரி cos power 4x dx அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா cos power 4 ஆடா ஈவனா? ஈவன். அப்போ ஈவன் போது திரும்ப sin power nx dxஆக இருந்தாலும் cos power nx dxஆக இருந்தாலும் இன்டகரல் ஃபார்முலா ரிடக்ஷன் பண்ணல ஒரு சேமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோமா? இதில் எதை மட்டும் செக் பண்ணால் போதும், பவர் வந்து ஆடா ஈவனான்னு பார்க்கணும். அப்போ இப்போ 2 4 6 வரும்போது ஈவனில் தானே வருது. அப்போ ஈவனில் வரும்போது ஃபஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். திரும்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? n-1/n into n-3/n minus 2 up to so on into எது வரைக்கும் 1/2 into pi by 2 வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ரைட்? இப்போ ஒவ்வொரு இன்டகிரேஷன் பண்ணலாமா? பாருங்க, இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே எண்ணுக்கு பதிலாக 4ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரைட்டா? n-1 அப்போ என்ன 2 minus 1 by என்னென்னா 2 இன்ட்டு ஆக்சுவலாக n-3ன்னு போடணும். அப்போ 2 - 3 நம்ம போடக்கூடாது. இந்த லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கனுடைய மீனிங் என்னென்னா இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூவாக ப்ராடக்ட் பண்ணிகிட்டே வரணும். எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுமாம்மா? எப்போ வந்து என்னோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/2 அப்ளைன் ஆகுதோ அதோட என்ன பண்ணிக்கணும்? ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கூட மட்டும் π/2 மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறாங்க. எப்போ sin power nx dx இருந்தாலும் cos power nx dx இருந்தாலும் என்னோட வேல்யூ
2 4 6ல் வரும்போது லாஸ்ட்டில் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ண ப்ராசஸை 1/2 வரும்போது என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக 5/2 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் ப்ராடக்ட்டில் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷன் ரிசல்ட் சொல்லியிருக்கு. ஓகேவா? ரைட். அப்படி பார்க்கும்போது 2 - 1/2 இன்ட்டு 5/2ன்னு போட்டோம். ஏன் சார்னா 2 - 1 எவ்வளோ 1, அப்போ 1/2 ஆன்சர் வந்து நிற்குதா? அப்போ 1/2 வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் எப்படியே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நான் 2 - 1/2 இன்ட்டு 5/2 ஸ்டாப் பண்ணிக்கணும். ப்ளஸ் அடுத்து பாருங்கள், n-க்கு பதிலாக 4 போடுங்க. திரும்ப n - 1னா 4 - 1/n, n-க்கு பதிலாக 4. அப்போ 4 - 1/4 இன்ட்டு 4 - 3/4 - 2, 4 - 3/4 - 2 இன்ட்டு 5/2 போட்டாங்க. காரணம் என்ன? 4 - 3 எவ்வளோ 1 பை 4 - 2 எவ்வளோ 2. அப்போ 1/2 வந்துருச்சா? எப்போ 1/2 அப்டேன் ஆனதுக்கப்புறம் அந்த என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ரைட். இன்ட்டு 5/2. அப்போ பாருங்கள் 2 - 1 1, அப்போ 1/2 இன்ட்டு 5/2 ஃபஸ்ட்டில். செகண்டில் ப்ளஸ் 4 - 1 எவ்வளோ 3, அப்போ 3/4 இன்ட்டு 4 - 1 4 - 3 1 பை 2. அப்போ 4 - 2 வந்து 2 வந்துருச்சு. அப்போ 1/2 வந்துருச்சு. லாஸ்ட்டில் 5/2 அப்படியே வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணலாமா? 1 × π πa கீழே 2 × 2 4. அப்போ 5/4 நீங்கள் வந்து நிற்கிறோம் ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில். செகண்ட் அடுத்ததில் ப்ளஸ் இங்கே பாருங்கள் 3 × 1 3 இன்ட்டு பைங்கும்போது 3π பை 4 × 2 × 2 ஆன்சர் என்ன? 4 2 சார் 8, 8 2 சார் 16. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன சார்? டினாமினேட்டர் பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கா? அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 16 தானே எல்சிஎம். 16 எல்சிஎம் இருக்கும்போது ஃபஸ்ட் டைமோட 4 மல்டிபிள் ஆகிக்குமா? அப்போ 4π ப்ளஸ் இப்போ 16 ஏற்கனவே இருக்கனால 3π மட்டும் அப்படியே ஆட் ஆகிக்கும். அப்போது 4π + 3π / 16 வரும். 4π + 3π எவ்வளோ? 7π / 16. ஸோ 7π / 16 அப்படிங்கிறது தான் இந்த கிவன் இன்டகரலினுடைய வேல்யூ. அப்போ எவாலுவேஷன் ஆஃப் integral 0 to π/8 னுடைய வேல்யூ integral 0 to π/8 sin square x plus cos power 4x into dx னுடைய வேல்யூன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 7π/16 அப்படிங்கிறதா என்னுடைய எவாலுவேட். ஸோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபார்முலா எங்கேயுமே போகல, ஜஸ்ட்டு இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்க ரிசல்ட் மட்டும் அப்ளை பண்ணால் டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதே இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்? நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சைன் ஃபார்மு, இன்வர்ஸ் ஃபார்மு, ரைட்டா? அப்போ 1/a² + x² இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் அப்ளைன் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி ஜஸ்ட் இந்த ரிடக்ஷன் ஃபார்முடைய ரிசல்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி வேல்யூ அப்ளைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ ஹையர் பவரை எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு யூசேஜ் தான் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 9.37. ரைட். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 9.38. அகைன் எவாலுவேட், திரும்ப எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இன்டகரல் ஃபங்க்ஷன் integral 0 to π/2 டிட்டர்மெண்ட் ஆஃப் என்ன போட்டிருக்காங்க? டிட்டர்மெண்ட் ஆஃப் cos power 4x 7 sin power 5x 3. ஸோ 2/2 ஆர்டரில் ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம்? இன்டகரல் கண்டுபிடிக்கணும் போகிறோம். integral 0 to π/2 டிட்டர்மெண்ட் ஆஃப் cos power 4x 7 sin power 5x 3 into dx அப்படிங்கிற இந்த இன்டகரல் வேல்யூ நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறது பார்க்கலாமா? ரைட். சொல்யூஷன். ஸோ லெட் த கிவன் இன்டகிரேஷன் நம்ம என்ன வச்சுக்குவோம்? i ஈக்குவல் டு integral 0 to π/2 கொஸ்டின் என்ன இருக்குது அப்படியே எழுதிக்கிறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் cos power 4x 7 sin power 5x 3 into dx இல்லையா? ரைட். விச் இஸ் ஈக்குவல் டு integral 0 to π/2 நம்ம டிட்டர்மெண்ட் அப்படியே வச்சு நம்ம சம் போடுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியுமா இல்லையா? இப்போ 2/2 போது ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி? இந்த கிராஸ் லெஃப்ட் டாப்லேருந்து ரைட் பாட்டம் அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். 3 into cos power 4xன்னு வருமா? எப்பவுமே ரைட் பாட்டத்துலேருந்து அதாவது லெஃப்ட் பாட்டத்துலேருந்து ரைட் டாப்புக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? கீழேருந்து போகும்போது என்ன பண்ணோம்? ஒரு மைனஸ் பண்ணுமா? அப்போ -7 into sin power 5xன்னு வந்து நிற்கும் இன்ட்டு dx அப்படி வரும். அப்போ டிட்டர்மெண்ட் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள், 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் இடையில மைனஸ் மட்டும் இருக்குது. அப்போ 2 ஃபங்க்ஷனாக ஸ்பிளிட் ஆகிருக்கு. ரைட்டா? இந்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 இன்டகிரேஷனை ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்கள் integral 0 to π/2 3 cos power 4x into dx மைனஸ் வெளியில் போட்டுங்க. integral 0 to π/2 7 sin power 5x dx நினைக்கலாமா? அப்போது ஒரு ஹோல் இன்டகிரேஷனை 2 இன்டகிரேஷனாக 2 ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இது ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரைட்டா? இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டோம்னா அது கொண்டு வெளியில் போடும். நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் இருந்தால் வெளியில் போட்டுக்கலாம். அப்போ 3 into integral 0 to π/2 cos power 4x dx மைனஸ் இங்கே 7 வெளியே போட்டுருங்க. 7 into integral 0 to π/2 sin power 5x dx. திரும்ப இது எதுக்கு சார் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா ஒரு மாதிரி. சரி, இப்போ ரிடக்ஷன் ஃபார்முலா எது மாதிரி இருக்கு? integral 0 to π/2 cos 4nx dx மாதிரி இருக்கா? ரைட். அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். integral 0 to π/2 sin power 5x integral 0 to π/2 sin power nx dx மாதிரி இருக்கா? ரைட். அந்த 2 ஃபார்மை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? எப்படி சார் யூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் இன்டகிரேஷன் 3 இன்ட்டு இப்போ cos power 4x dx. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? cos power nx dx இருந்தாலும் சரி sin power nx dx இருந்தாலும் சரி அந்த பவரில் வரக்கூடியது ஆட் ஆகிவனான்னு மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் சம்மில் பார்த்தோம். இப்போ பாருங்கள் cos power 4 பவர் 4ங்கிறது என்ன? n = 4 4 ஆட் ஆகிவனா ஈவன். ரைட்டா?
அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், செகண்ட் இன்டகிரேஷன் சைன் பவர் 5. அப்போ n = 5 5 ஆடா ஈவனா ஆடு, ரைட்டா? அப்போ ஈவனுக்கு ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன், ஆடுக்கு ஒரு யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல ஈவன் ஃபார்ம் முடிச்சிருவோம், ரைட்டா? 3 × இன்டகிரல் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, ஈவனாக இருந்துச்சுன்னா n-1/n, என்னுக்கு பேர் என்ன 4 போடுங்க. இப்போ 4 - 1/4 இன்ட்டு 4 - 3/4 - 2 இதோட ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈவனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப் டு 1/2 எப்போ நமக்கு அப்டேட் ஆகுதோ அப்போவே இந்த என்ன வேலையை ரீப்ளேஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 4 - 1 3, 4 - 2 அதாவது 4 - 3 வந்து 1, 4 - 2 வந்து 2, அப்போ 1/2 வந்துருச்சா. 1/2 அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன கூட சேர்த்திக்கணும், π/2 சேர்த்திக்கணும். அப்போ ஃபஸ்ட் இன்டகிரேஷனுடைய ப்ராசஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் செகண்ட் இன்டகிரேஷனுக்கு வாங்க. -7 இன்ட்டு இப்போது சைன் பவர் nx dx ஃபார்மில் இருக்குது. எனக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 5 ஆடா ஈவனா ஆடு. அப்போ ஆடுக்குண்டான ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ரிசல்ட் என்ன சார்னா அதே n-1/n இன்ட்டு n-3/n - 2 இன்ட்டு அப்டே இது வரைக்கும் முடிச்சுக்கணும் 2/3 × 1. அப்போது எப்போ நம்ம என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி 2/3 அப்டேன் ஆகுதோ அப்போ என்ன பண்ணிடணும், என்னோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 5 - 3 எவ்வளோ 2, 5 - 2 எவ்வளோ 3, அப்போ 2/3 வந்துருச்சா. அப்போ அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணோம், இதோட ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், which is equal to 3 × 4 - 1 3, அப்போ 3/4 வந்துடும். இன்ட்டு 4 - 3 1/4 - 2 இன்ட்டு π/2 -7 இன்ட்டு மேலே பாருங்கள் 5 - 1 4, அப்போ 4/5 இன்ட்டு 5 - 3 2, 5 - 2 3, அப்போ 2/3 இன்ட்டு 1. ஸோ ரெண்டுக்குமே இன்டகிரல் ஃபங்க்ஷன் வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். திரும்ப என்ன பண்ணியாச்சு, நம்ம அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இது சிம்பிளை பண்ண ஆன்சர், ரைட்டா? அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏதாவது கேன்சல் ஆகுமா, இது கேன்சல் ஆகலை. அப்போ 3 × 3 × 1 × π, ஃபைனல் ஆன்சர் என்ன 9π மட்டும் வரும். டினாமினேட்டில் 4 × 2 × 2 ஆன்சர் 16. அப்போ 9π/16ங்கிறது ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனுடைய ரிசல்ட்டு. மைனஸ் இங்கே பாருங்கள், இதில் எதாவது கேன்சல் ஆகுதா, இது ஆகலை. அப்போ -7 × 4 × 2 × 1 ஆன்சர் என்ன 56. பை கீழே 5 × 3 15, அப்போ 56/15. ஆக்சுவலாக இதை நம்ம ஃபர்தராகவும் எல்சிஎம் சிம்பிளை பண்ணிக்கலாம். பட் ஒரு டேர்மில் பை, ஒரு டேர்மில் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருக்கனால வி லெஃப்ட் அவுட். ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், லீவ் பண்ணிட்டோம். திஸ் தி ஃபைனல் ஆன்சர் நம்ம ட்ரீட் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் இந்த கொஸ்டின் அடிக்கிறேன், இன்டர்வல் 0 to π/2 டிட்டர்மெண்ட் ஆஃப் cos பவர் 4x 7 sin பவர் 5x 3 இன்ட்டு டிஎக்ஸ்னுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லலாம் 9π/16 மைனஸ் 56/15 அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் 9.38னுடைய ரிசல்ட் ஆன்சர், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 9.6. ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன, எக்ஸசைஸில் நம்ம சம்ஸ் எப்படி இதே பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸசைஸ் 9.6 கொஸ்டின் நம்பர் 1, எவாலுவேட் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் ரோமன்லேயே ஒரு 3-4 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் 2 டிவிஷன் பார்த்துருவோம். எவாலுவேட் த ஃபாலோயிங், அதில் ஃபஸ்ட் டிவிஷன் இன்டர்வல் 0 to π/2 sin பவர் 10x dx, இன்டர்வல் 0 to π/2 sin பவர் 10x dx அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு தெரியும் எப்போல்லாம் சைனுடைய பவர் வந்து மேக்ஸிமம் பவர் ரீச் ஆகுதோ அப்படி எங்கே வந்துடலாம், ரிடக்ஷன் ஃபார்மில் எடுத்துக்கலாம்ங்கிற கான்செப்ட் வந்துடணும். ஈவன் காஸ் பவர் வந்தாலும் சரி. ஸோ மேக்ஸிமம் பவர் போக போக ரிடக்ஷன் தான். ரிடக்ஷன் என்ன, ரெடியூஸ்னு அர்த்தம். எதை ரெடியூஸ் பண்ணுறோம், பவர் ரெடியூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ரிசல்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஆடி ஈவன் சொன்னோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரைட், சொல்யூஷன் லெட் i ஈக்குவல் டு த கிவன் இன்டகரல். என்னது, இன்டகரல் 0 to π/2 sin பவர் 10x இன்ட்டு dx. இதுக்கு எவாலுவேட் பண்ணுறோம். which is equal to, இது எந்த ஃபார்மில் இருக்குது, இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx dx ஃபார்மில் இருக்கா. ஸோ இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx dxனா 2 ரிசல்ட் சொன்னேன். என்னென்ன ரிசல்ட்டு, ஆடில் வரும்போது ஒரு ரிசல்ட்டும் ஈவனில் வரும்போது ரிசல்ட்டும் சொன்னேன். இப்போ 10ங்கிறது ஆடா ஈவனா, ஈவன். அப்போ ஈவனுக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் எது முடிக்கும்னு சொல்லியிருக்கேன், 1/2 π/2 வர வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ரைட்டா? அப்போ ஈவன், அப்போ ஈவனுக்கு போது லாஸ்ட்டில் வரும்போது 1/2 இன்ட்டு π/2 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும், ரைட்டா? அப்போ பாருங்கள் n-1/n, என்னுக்கு பதில் 10, 10 - 1/10 இன்ட்டு 10 - 3/10 - 3/10 - 2 இன்ட்டு 10 - 5/10 - 4 இன்ட்டு 10 - 7/10 - 6 இன்ட்டு 10 - 9/10 - 8 இன்ட்டு π/2. ஏன் சார் இங்கே π/2 போட்டாங்க பாருங்கள். 10 - 9 எவ்வளோ 1, 10 - 8 எவ்வளோ 2, அப்போ 1/2 வந்துருச்சா. 1/2 வந்தாலே இந்த n சப்ஸ்டிட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணணும், ரைட்டா? இப்போ பாருங்கள் 10 - 1 எவ்வளோ 9, அப்போ 9/10 இன்ட்டு 10 - 3 7/10 - 2 எவ்வளோ 8, அப்போ 7/8. நெக்ஸ்ட்டு 10 - 5 5/6 இன்ட்டு 10 - 7 3/4 வந்துருச்சு இன்ட்டு 10 - 9 1/2 இன்ட்டு π/2, ரைட்டா? இதில் கேன்சல் ஆகுமா, ரைட்? இப்போ பாருங்கள் 10 5 கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ 2 டைம்ஸ் வருமா. அடுத்தது 3 6 கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வருமா. இப்போ ரிமைனிங் எதுவும் கேன்சல் ஆகிற சான்ஸ் இல்லை. ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 9 × 7 × 1 × π. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 9 7 63 π அப்படியே சேர்த்திங்க. 63 π நியூமரேட்டரில் வந்துருச்சு. டினாமினேட்டர் என்ன இருக்குது
2 into 8 into again 2 into 4 into 2 into 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு 5/112 வருது. அப்போ 63 pi by 5/112 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது இன்டர்வல் 0 to pi by 2 sin பவர் 10x dx னுடைய ரிசல்ட். அப்போ இன்டர்வல் 0 to pi by 2 sin பவர் 10x dx னுடைய ஆன்சர்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க 63 pi by 512 அப்படிங்கிறத நம்ம 512 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரைட்டா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். எப்படி சார்னா நம்ம ஜிக்ஜாக் ப்ராசஸ் மாதிரி இப்போ பாருங்களேன், இந்த நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 9/10 7/8 இருக்குது பார்த்தியா, அதை அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி கீழே இருந்து நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த கர்சர் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 10 இருக்கா, மேலே பாருங்கள் 9, அது கீழே வாங்க 8, அடுத்தது 7 6 5 4 3 2 1. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நமக்கு அப்டைன் ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக, சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா மறந்துட்டா கூட இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பவர் என்ன இருக்கோ அதுதான் கீழே வரும், அதுலேருந்து ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வாங்க. ஜிக்ஜாக் மாதிரி இப்படி போட்டிங்கன்னா நமக்கு ரிசல்ட் வரும். மறக்காமல் ஈவனாக இருந்தால் லாஸ்ட்டில் pi/2 முடிச்சுங்க. ஆடாக இருக்கும்போது நமக்கு 2/3 1 அதுவே முடிஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. ரைட்டா, ஸோ திஸ் இஸ் ரிசல்ட் ஆஃப் இன்டர்வல் 0 to pi/2 sin பவர் 10x dx னுடைய ரிசல்ட் 63 by 512 சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ரைட்டா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செகண்ட் டிவிஷன் அதே மாதிரி தான். எவாலுவேட் த இன்டெக்ரல் 0 to pi/2 cos பவர் 7x dx. இன்டர்வல் 0 to pi/2 cos பவர் 7x dxக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுவும் அதே ஃபார்மில் இருக்குது. இன்டர்வல் 0 to pi/2 cos பவர் nx dx மாதிரி இருக்கா. என்னுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஆடா ஈவனான்னு மட்டும் பார்த்துங்க. இப்போ 7 வருது, 7 ஆடா. அப்போ ஆடுங்கும்போது என்ன சொன்னேன், லாஸ்ட்டில் 2/3 into 1 முடிகிற மாதிரி பார்த்துக்கணும். ரைட்டா, அப்போ இன்டர்வல் 0 to pi/2 cos பவர் 7x dx இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் n-1/n into n-3/n-2 and so on. லாஸ்ட்டில் எது முடியும்னு சொன்னேன் 2/3 into 1 வரைக்கும் நம்ம வர மாதிரி போட்டுங்க. அப்போ நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. 7 இப்போ எனக்கு பதிலாக 7 போடுங்க. 7 - 1/7 into 7 - 3/7 - 2 into 7 - 5/7 - 4 into 1. ஏன்னா 7 - 5 எவ்வளோ 2 வந்துடும், 7 - 4 3 வரும். அப்போ 2/3 வந்து ஸ்டாப் பண்ண சொன்னேன். ரைட்டா, அப்போ என்ன ஆகுது நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா 6/7 into 4/5 into 2/3 into 1. ரைட்டா, 6யும் 3யும் கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 6 2 டைம்ஸ் வருமா. அப்போ 2 into 4 into 2 தான் நியூமரேட்டர் இருக்கும். அப்போ எவ்வளோ வரும் 16 நியூமரேட்டர், டினாமினேட்டரில் 7 into 5 35. அப்போ 16/35 தான் இந்த இன்டர்வலுடைய வேல்யூ. அப்போ இந்த கொஸ்டின் என்ன, இன்டர்வல் 0 to pi/2 cos பவர் 7x dx அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்ன 16/35 இதோட ஆன்சர். ஸோ இதுக்கு மேலே சொன்ன அதே மாதிரியான ஷார்ட்கட் பாருங்கள். இப்போ எக்ஸ்னுடைய என்னுடைய பவர் எவ்வளோ, என் வேல்யூ 7ஆ. அப்போ 7 பாருங்கள் 7 6 5 4 3 2 1. இதுவும் அதே மாதிரி பார்த்தோன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ சப்போஸ் 1 மார்க் இது கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா மறந்துட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்ஸிமம் பவர்லேருந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ இன்டர்வல் 0 to pi/2 cos பவர் 7x dx இஸ் ஈக்குவல் டு 16/35 தான் இந்த சம்மனுடைய ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ.